அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/6/2025 முதல் 26/7/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 15 முதல் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை ஒரு 27 நாட்களுக்கு ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பதிவில் சுக்கிர பகவானை பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம். மீனராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சுக்கிர பகவானை பற்றி காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு. விலங்குகளில் சுக்கிரன் நாய். ரிஷபம் மிருகத்தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு. ரிஷபராசியின் குறியீடு காளை மாடு. கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளும் சரி, காட்டு விலங்குகளும் சரி, நாய் பூனை, காட்டு விலங்குகள், காக்கா, குருவி, மயில், குயில், விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இனப்பெருக்க காலம். கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது வளர்ப்பு பிராணிகளிடமும் சரி, காட்டு விலங்குகளிடமும் சரி, மனிதர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதன் மூலம் தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும். நாய் கடிக்கும், பூனை கடிக்கும், மாடு முட்டும். இப்போ ஆடு மேய்ப்பவர்கள், மாடு மேய்ப்பவர்கள் தினந்தோறும் நல்லா தான் பிடிச்சி கட்டுவீங்க. ரிஷபத்திலே சுக்கிர பகவான் செல்லும்போது எதிர்பாராத விதமாக முட்டிடும். நாய் போனால் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா வாலாட்டுது அப்படின்னு நாய்கிட்ட கொஞ்சினீங்கன்னா வாழை பிடிச்சின்னா கப்புன்னு கடிச்சிடும். கறவை மாடு முட்டி இறந்தவர்கள் பல பேர் உண்டு. இந்த கால நேரத்தில் நாய் போன இடம் கவனமாக இருக்க வேண்டும். இது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பொதுவான பலன்தான். கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது விலங்குகள் மூலம், பறவைகள் மூலம் மனிதர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கிர பகவான் கடக்கும் வரை இந்த பாதிப்பு இருக்கும். சுய ஜாதகத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம் நேசம் அடைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா நாய்க்கடி பாதிப்பு இருக்கும். சுய ஜாதகத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம் நேசம் அடைந்தவர்களுக்கு அடிக்கடி நாய்கடி பாதிப்பும் வரும். இனி பார்த்திங்கன்னா பேப்பர் நியூஸில் தினந்தோறும் அங்கே நாய் கடிச்சு, இங்கே நாய் கடிச்சு, மாடு முட்டிச்சு, காட்டு விலங்குகளால் மனிதர்களுக்கு தொந்தரவு, இப்படிலாம் நியூஸில் பேப்பரில் போடுவாங்க. இப்போ தெருவில் கூட்டமாக நாய் போச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டுருங்க. அதை கல்லெடுத்து துரத்துறது, அடிப்பது இந்த நேரத்தில் கூடாது. வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளிடமும் இப்போ கொஞ்சம் கவனமாக தான் பழகணும். அதை அதிகமாக கொஞ்சினீங்கன்னா அதுக்கு வெறி நம்மளை கடிச்சிடும். மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். மீன ராசிக்கு 3, 8ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். தைரிய வீரியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். கடந்த சில மாதங்களாகவே சுக்கிர பகவானுடைய நிலை மீனராசிக்கு நன்றாகவே உள்ளது. மீனராசிக்கு 3ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 27 நாட்கள் பார்த்திங்கன்னா தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். 1 பவுன், 2 பவுன், 5 பவுன், 10 பவுன், உங்களுடைய வசதி வாய்ப்பு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். தங்க நகை எடுக்க முடியலனாலும் வெள்ளி நகைனாச்சும் எடுக்கலாம். வெள்ளி நகை எடுக்க முடியலனாச்சும் கவரிங் நகைனாச்சும் இந்த கால நேரத்தில் மீனராசி என்பர்கள் வாங்குவீங்க. 3ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம், நல்ல இடம் மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அனைத்து பாக்கியங்களையும் சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். இளைய தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்க உங்களை விட
கூடுதலாக வந்து பணம் சம்பாதிக்க போகிறாங்க. கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது புதிய ஆண் பெண் நண்பர்கள் அதிகமாக வருவாங்க. அந்த நண்பர்கள் மூலம் மீனராசி என்பவர்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும். புதிதாக வந்து இந்த கால நேரத்தில் வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் கூட வாங்கி போடலாம். 3வது வீட்டிலே செல்லக்கூடிய சுக்கிரன் பல வழிகளில் மீனராசி என்பவர்களுக்கு பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை உயர்த்தி கொடுப்பார். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி வரன் வரும், ஜாதகம் செட் ஆகும், இருவருக்கும் பிடிச்சு போயிடும், திருமணம் நிச்சயம் கூட பண்ணலாம். 3வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது திருமண ஏற்பாடு வெகு விமர்சையாக நடைபெறும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புண்டு. அரசு கான்ட்ராக்ட் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்தடுத்து பெரிய பெரிய அளவில் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் ஆகும். எதிரிகள், பகையாளி தொந்தரவுகள் நீங்கும். உங்களை பார்த்து எதிரிகள் பயப்படுவார்கள். 3வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது மீனராசி என்பவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து கூட பல உதவிகள் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ குழந்தை பேரும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு 7 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்நிய புதிய நபர்கள் மூலம் ஒரு சிலருக்கு குடும்பத்திலையும் சரி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சரி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. புதிய நபர்களிடம் மட்டும் பார்த்து பழகுவது மீனராசி என்பவர்களுக்கு நல்லது. மற்றபடி கோச்சாரத்தில் மீனராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 3வது வீட்டிலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய புதிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். தைரியமாக வந்து எதையும் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் வெற்றியாகும். அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் எழுதலாம், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ரிஷப ராசியில் சுக்கிரன் வரும்போது பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது நாய் குறுக்க ஓடியாரும், மாடு ஓடியாரும். அதனால் பொறுமையாக போயிட்டு பொறுமையாங்க. விலங்குகள் மூலம் இந்த 27 நாட்கள் மனிதர்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.